ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியின் 7வது நாள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அந்த கடவுளை எப்படி வழிபடணும், என்ன பூஜை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளை பல பேர் கடவுள்கிட்ட பணம் கேட்குறோம், வேலை கேட்குறோம், உடல் நலம் கேட்குறோம், எல்லாமே முக்கியமானது தான். ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் மனசில் முதல்ல அமைதி இருக்கா? ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் எத்தனை பேர் ஏதோ ஒரு பிரச்சனைனால ஒருத்தங்கிட்ட ஒருத்தங்க பேசாமல் இருப்பீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அதை வளர்த்துட்டு போடுறது, நான் தான் சரி அப்படின்ற ஒரு பிடிவாதம், இது எல்லாம் எந்த வீட்லேயுமே மெதுவாக அந்த வீட்டில் இருக்கக்கூட மகிழ்ச்சி அப்படியே குறைச்சிரும். அதனால் இந்த 7வது நாளில் நீங்கள் என்ன செய்யணும்னா, அன்னை வாராகியின் திருவடிகளில் நம்ம வைக்க வேண்டிய மிகப்பெரிய வேண்டுதல்னா என்னன்னா, எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கட்டும் அப்படின்னு முதல்ல அந்த வேண்டுதலை வைங்க. ஒற்றுமை அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு பாசத்தால் இணைக்கப்படும் பொழுது வரும். புராணங்களிலும் சக்தி வழிபாட்டு மரபுகளிலும் தெய்வீக சக்தி இருக்கும் இடத்தில் ஒற்றுமையும் தர்மமும் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் யார்கிட்டயாவது நீங்கள் ஒரு மன வருத்தத்தினால பேசாமல் இருந்தாலும், ஏதோ ஒரு சண்டை அப்படின்னா அதை வளர்த்துட்டே போகாமல் இறைவன்கிட்ட அதை ஒப்படைச்சிக்கிட்டு உங்கள் மனசை திறந்து உங்ககிட்ட பேச அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண பாருங்கள். மன்னிப்பு கேட்குறதுன்றது எப்பவுமே ஒரு தோல்வியை யாருமே நினைக்காதுங்க. அது ஒரு உறவை காப்பாற்றக்கூடிய ஒரு தைரியம். இன்றைக்கி சாயங்காலம் வீட்டில் பூஜையில் ஒரு தீபம் ஏற்றுங்க. அம்மனுக்கு மலர்கள் இருந்தால் சமர்ப்பிங்க, இல்லைனாலும் பக்தி இருந்தால் போதும். அதோடு சேர்ந்து ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராஹே நமஹ அப்படின்ற மந்திரத்தை 27, 54 இல்லை 108 முறை ஜபிங்க. ஜபம் முடிஞ்ச பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேர்களை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களுக்காகவும் ஒரு நிமிஷம் அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்க. இன்றைக்கி உங்கள் சங்கல்பம் இப்படி இருக்கட்டும். அன்னை வாராகி, எங்கள் வீட்டில் அன்பு, ஒற்றுமை, பொறுமை மற்றும் புரிதல் என்றைக்குமே நிலச்சிருக்க அருள் செய்யுங்க. தேவையற்ற சண்டைகள், மனக்கசப்புகள், தவறான புரிதல்கள் எல்லாமே விலகணும். எங்கள் குடும்பம் தர்மத்திலும் இறை நம்பிக்கையிலும் ஒன்றுபட்டு வாழ உங்கள் அருள் வேணும். அன்னை வாராகியின் அருள் உங்கள் வீட்டில் ஒற்றுமையையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் என்னைக்குமே நிலைத்திருக்க நானும் உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு திருப்பி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. ஓம் சாய்ராம். ஓம் பராசக்தி. ஓம் வாராஹே நமக.